தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆதார் அடையாள அட்டைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அளிக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கட்டாயமாக்க கூடாது என்ற உத்தரவை திருத்துவதற்கு சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. காஷ்மீர் மாநிலம் கெரான் செக்டாரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சி முற்றிலும் முறியடிப்பு. முடிவுக்கு வந்தது 15 நாள் தொடர் சண்டை. தெலங்கானா எதிர்ப்பு போராட்டத்தால் மருத்துவமனைகளும் கடும் பாதிப்பு. ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த திட்டமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டம். விரிவான செய்திகள். ஆதார் அடையாள அட்டைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆதார் அடையாள அட்டையை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்று செப்டம்பர் 23ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்படுத்திவிடும் என்பதால் செப்டம்பர் 23ஆம் தேதிய உத்தரவை திருத்தியமைக்க வேண்டும் என பெட்ரோலிய அமைச்சகம் மற்றும் 3 எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இம்மனுக்கள் மீதான விசாரணை செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் நடந்தது. வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க ஒப்புக்கொண்ட நீதிபதிகள் அதே நேரத்தில் செப்டம்பர் 23ஆம் தேதிய உத்தரவை திருத்தம் செய்ய மறுத்துவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மத்திய அரசுக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாயன்று காலை பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை டெல்லியில் கூடியது. ஆதார் அட்டை இல்லை என்பதற்காக அரசின் சேவை மற்றும் பயன்களை யாருக்கும் மறுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து விவாதிக்கப்பட்டது. சட்ட சிக்கலை தவிர்க்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட தேசிய அடையாளம் காணுதல் ஆணைய மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த மசோதாவின் மூலம் ஆதார் அடையாள அட்டைக்கு சட்டப்பூர்வ அதிகாரத்துடன் சட்ட பாதுகாப்பும் கிடைக்கும். தேசிய அடையாளம் காணுதல் மசோதாவை பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. 12 எண்களை கொண்டுள்ள ஆதார் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை அரசாணை மூலம் மத்திய அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது. காஷ்மீர் கெரான் செக்டாரில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சியை ராணுவத்தினர் முறியடித்துள்ளனர். 15 நாள் சண்டை முடிவுக்கு வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கெரான் செக்டார் வழியாக செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று 30 முதல் 40 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர். அவர்களை இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டு விரட்ட முயன்றனர். பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ தொடர்ந்து முயன்றதால் கெரான் செக்டாரில் இருதரப்புக்கும் கடந்த சில நாட்களாக தொடர் சண்டை நீடித்தது. செவ்வாயன்று அதிகாலை 15வது நாளாக இருதரப்புக்கும் சண்டை நீடித்தது. அப்போது எஞ்சிய பயங்கரவாதிகள் விரட்டப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் கெரான் செக்டாரில் ராணுவத்தின் தேடுதல் வேட்டை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் வடக்கு பிராந்திய ராணுவ தலைமை அதிகாரி சஞ்சீவ் சச்ரா தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தினரின் துணையின்றி இந்த ஊடுருவல் முயற்சி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் எல்லையை காக்கும் பணியில் ராணுவம் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும் என்றும் சஞ்சீவ் சச்ரா தெரிவித்தார். We've had 8 terrorists killed and over 59 major weapons recovered, out of which 18 of them are AK-47. Very large quantity of ammunition. We've carried out a number of searches in that area. I have now given directions to call off the concerted search. டெல்லி அருகே ஹிண்டான் விமானப்படை தளத்தில் நடந்த விமானப்படை நாள் விழாவில் பங்கேற்க வந்த ராணுவ தளபதி பிக்ராம் சிங்கும் கெரான் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். இந்திய பகுதிகளை பயங்கரவாதிகள் ஆக்கிரமிக்கவில்லை என்றும் பிக்ராம் சிங் கூறினார். Let me clarify. See, the large number of channels have talked about this being an intrusion. It is not. It was a desperate infiltration bid that has been foiled. கெரான் செக்டாரில் ராணுவம் பயங்கரவாதிகளிடையே 2 வாரமாக நடந்த சண்டையில் பயங்கரவாதிகள் 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் இந்திய ராணுவ வீரர்கள் 6 பேர் பலத்த காயமுற்றதாகவும் தளபதி பிக்ராம் சிங் கூறினார். புத்தூரில் பயங்கரவாதிகளை துணிச்சலுடன் பிடித்த போலீசாருக்கு ரொக்க பரிசு மற்றும் பதவி உயர்வு வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் புத்தூரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயிலை கடந்த 5ஆம் தேதி தமிழக தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்த முயற்சியில் ஈடுபட்ட போலீசாருக்கு ரொக்க பரிசு மற்றும் பதவி உயர்வு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள அனைவருக்கும் இந்த வெற்றியில் பங்குண்டு என்றும் அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் அதிகாரி முதல் காவலர் வரை அனைவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்.
இது மட்டுமின்றி தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது வீரத்துடன் பணியாற்றிய காவலர் முதல் கூடுதல் கண்காணிப்பாளர் வரையிலான 20 பேருக்கு ஒரு படி பதவி உயர்வு வழங்கவும் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறப்பு பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர் லட்சுமணனுக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவரது மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டம் சீமாந்திராவில் உச்சகட்டத்தில் நடந்து வரும் நிலையில் ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல் செய்யும் எண்ணமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவை பிரித்து தனி தெலங்கானா எனும் புதிய மாநிலத்தை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை எதிர்த்து சீமாந்திரா கடலோர மாவட்டங்களில் போராட்டங்கள் வெடித்து கிளம்பியுள்ளன. மின் உற்பத்தி நிலைய ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் இரவு நேரத்தில் பல மாவட்டங்கள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. ரயில் சேவையும் முடங்கி போயுள்ளது. இப்போராட்டத்தால் அரசு சேவைகள் மட்டுமின்றி மருத்துவமனைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர். விஜயநகரம் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு 4வது நாளாக செவ்வாயன்று தொடர்ந்தது. அங்கு அமைதி திரும்பியதை தொடர்ந்து மக்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ள வசதியாக காலையில் 1 மணி நேரம் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டத்தால் சீமாந்திரா முற்றிலும் முடங்கியுள்ள போதும் ஆந்திர பிரிவினை முடிவில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கூறினார். இதனிடையே டெல்லி ஆந்திர பவனில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் உண்ணாவிரதம் 2வது நாளை எட்டியது. பவனை காலி செய்யும்படி ஆந்திர பவன் அதிகாரிகள் செவ்வாயன்று நோட்டீஸ் அளித்தனர். ஆந்திர மக்களுக்காக போராடுவதால் பவனில் இருந்து வெளியேற சந்திரபாபு நாயுடு மறுத்துவிட்டதால் டெல்லியில் பரபரப்பு கூடியுள்ளது. சமுதாய தலைவர்களை வளர விடாமல் செய்ததன் மூலம் தலித் இயக்கத்தை மாயாவதி தடை செய்துவிட்டதாக ராகுல் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் டெல்லி விஞ்ஞான் பவனில் செவ்வாயன்று நடந்தது. இதில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். அவர் பேசும்போது இந்தியாவில் சாதிய அடிப்படையிலான எண்ணம் ஓங்கி இருப்பதாகவும் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால் அனைத்து எதிர்ப்புகளையும் விஞ்சக்கூடிய கடும் முயற்சி அவசியம் என்றும் அந்த வகையில் உத்வேகத்துடன் போராடி வெற்றி பெற்ற முதல் நபர் டாக்டர் அம்பேத்கர் தான் என்றும் புகழாரம் சூட்டினார். தலித் தலைவர்களின் வளர்ச்சியை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தடுத்துவிட்டார் என்றும் அதனால் தலித்துகளுக்கு உரிமைகள் கிடைப்பது தடைப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். तो एक दलित नेता 2 दलित नेता से काम नहीं बनने वाला. लाखों दलित नेताओं की जरूरत है. और जो सेकंड मूवमेंट थी वहां पे नेता का प्रोडक्शन बिल्कुल बंद हो गया है. तो वहां पे जो लीडरशिप है मूवमेंट की उसको मायावती जी ने कैप्चर कर लिया है और वो बाकी लोगों को उभरने नहीं देती है. ये उनका पर्सनल बात है मगर वो रिजल्ट ही आ रहा है. தலித்துகளின் முன்னேற்றத்துக்காக காங்கிரஸ் எடுத்த முயற்சிகளையும் வகுத்த திட்டங்களையும் பட்டியலிட்ட ராகுல் கிராமம் முதற்கொண்டு ஆட்சி அதிகாரம் வரையில் காங்கிரசின் அனைத்து மட்டத்திலும் தலித் தலைவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். ஐபிஎல் ஸ்பாட் பிக்சிங் புகார்கள் குறித்து விசாரணை நடத்த குழுவை அமைத்துள்ள உச்சநீதிமன்றம் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக சீனிவாசன் பதவி ஏற்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. ஐபிஎல் போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்களும் பெட்டிங்கில் ஈடுபட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதன்மை நிர்வாகி குருநாத் மெய்யப்பனும் சில மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரி பீகார் கிரிக்கெட் சங்க செயலாளர் ஆதித்யா வர்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஏ.கே. பட்நாயக், ஜே.எஸ். கேகர் ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. ஸ்பாட் பிக்சிங் பெட்டிங் குறித்து விசாரிக்க நீதிபதி முகுல் முத்கல் தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக உத்தரவிட்ட நீதிபதிகள் பெட்டிங் ஸ்பாட் பிக்சிங் புகார்கள் குறித்து இக்குழு விசாரணை நடத்தி 4 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக கடந்த 29ஆம் தேதி சென்னையில் நடந்த பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்ட சீனிவாசன் தலைவர் பதவியை ஏற்க தாங்கள் விதித்திருந்த தடையையும் நீதிபதிகள் விலக்கிக் கொண்டனர்.
ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டுள்ள சீனிவாசன் மீது ஊழல் புகார் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள், அதே நேரத்தில் முகுல் முத்கல் தலைமையிலான குழு விசாரணையில் வாரியமோ அல்லது சீனிவாசனோ குறுக்கிடக்கூடாது என்றும் கண்டிப்புடன் உத்தரவிட்டனர். நாட்டையே உலுக்கிய தந்தூரி கொலை வழக்கில் இளைஞர் காங்கிரஸ் பிரமுகருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1990களில் டெல்லி மாநில இளைஞர் காங்கிரஸில் முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் சுஷில் சர்மா. அவரது மனைவி நைனா ஷானியும் காங்கிரஸ் மகளிர் அணியில் இருந்தார். நைனா ஷானிக்கு இன்னொரு காங்கிரஸ் பிரமுகருடன் தொடர்பிருப்பதாக சந்தேகப்பட்ட சுஷில் சர்மா 1995ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மனைவியை சுட்டுக் கொன்றார். பிறகு உடலை துண்டு துண்டாக வெட்டி நண்பரின் உதவியுடன் ஹோட்டல் அடுப்பில் போட்டு எரித்தார். நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய இந்த தந்தூரி கொலை வழக்கில் சுஷில் குமாருக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனையை டெல்லி உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சுஷில் குமார் 2007ஆம் ஆண்டில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் சுஷில் குமாரின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்து செவ்வாயன்று தீர்ப்பளித்துள்ளது. சுஷில் குமாருக்கு குற்ற பின்னணி எதுவும் இல்லை என்பதையும், மனைவியை கொன்றதை நினைத்து சுஷில் குமார் மனம் வருந்தியதையும் சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம், சுஷில் குமாருக்கு மன்னிப்பு வழங்குவதால் சமுதாயத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதையும் கருத்தில் கொண்டு தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைப்பதாக காரணம் கூறியுள்ளது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 4வது முறையாக பாமக எம்எல்ஏ குருவை கைது செய்ய தமிழக அரசு அனுமதித்துள்ளது. பாமகவைச் சேர்ந்த எம்எல்ஏ ஜே குரு மாமல்லபுரத்தில் நடந்த இளைஞர் பெருவிழாவில் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்ட குரு மீது மே 10ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது. தொடர்ந்து 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குரு கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக குரு தரப்பில் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விடுவித்தது. ஆனால் தமிழக அரசின் மேல்முறையீட்டை தொடர்ந்து மத்திய அரசின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டரின் பரிந்துரையின் பேரில் 4வது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குருவை கைது செய்ய தமிழக அரசின் முதன்மை செயலாளர் தற்போது அனுமதி தந்துள்ளார். அதன்படி 4வது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டம் எம்எல்ஏ குரு மீது பாய்ந்துள்ளது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது தொடர்பாக வருவாய்த்துறை நடத்தி வரும் விசாரணையிலும் குரு ஆஜராகி வருகிறார். பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ள எம்எல்ஏ குரு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த ஆப்பிள் ட்ரீ நிதி நிறுவன ஊழியர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் கோட்டயத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆப்பிள் ட்ரீ என்ற நிதி நிறுவனம் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டு வருகிறது. கோவை அவினாசி சாலையில் இந்த நிதி நிறுவனத்தின் கிளை இயங்கி வருகிறது. 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி வரை இங்கு மாதாந்திர சீட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு வழங்கிய காசோலையில் பணம் இல்லாமல் திரும்பி வந்ததால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த ஆப்பிள் ட்ரீ நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலீட்டாளர்கள் கோவை பந்தய சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் நிறுவன தலைவர் ஜேம்ஸ், நிர்வாக இயக்குநர் சங்கர் மற்றும் 2 ஊழியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து நிறுவன ஊழியர்கள் நித்யானந்தன், மணிகண்டன் ஆகிய 2 போலீசார் கைது செய்தனர். பின்னர் 2 குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி ரமேஷ் பாபு 15 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள ஜேம்ஸ் மற்றும் சங்கர்ஜி தாஸ் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 216 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,800 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 53 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 49,555 ரூபாயாக இருந்தது. ஆயுத பூஜை விழாவிற்காக நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொறி தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தொழிற்சாலைகள் தொடங்கி கல்வி நிறுவனங்கள் வரை அனைத்து நிறுவனங்களிலும் வீடுகளிலும் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம்.
இந்த ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு பொரி தயாரிக்கும் பணி நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக நடந்து வருகிறது. நாமக்கல் பொரியை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் பொரி வியாபாரிகள் அதிகம் வாங்கி செல்கின்றனர். 40-50 வருஷமா பொரிப்பட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கையில் வேலை செஞ்சுட்டு ஒரு 60-70 மூட்டைக்குள்ள ரெடி பண்ண முடிஞ்சதுங்க. இப்போ மெஷின் மூலமா போட்டிருக்கனால கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். வெளியில் ஆர்டர் நிறைய வரனால அதிக அளவில் ரெடி பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். பொரி தயாரிப்பிற்கு பெரும்பாலும் J64 என்ற நெல் ரகம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் இந்த வகையான நெல் ரகம் அதிகம் விளைவிக்காததால் கர்நாடகாவிலிருந்து இதை வரவழைக்கின்றனர். இதன் காரணமாக உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. தமிழகத்திலும் இந்த வகை நெல் ரகத்தை விளைக்க முன்வர வேண்டும் என்று பொரி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொரி சென்னை, சேலம், கரூர், கோவை, மதுரை, திருச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வெளிமாநிலங்கள் மட்டுமில்லாது சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொரி மூட்டையின் விலை 100 ரூபாய் வரை அதிகரித்து 600 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தெரிவித்த பொரி உற்பத்தியாளர்கள் இருப்பினும் பொரி விற்பனை அதிகரித்துள்ளதாகவே தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.